வறட்சின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் வறட்சியில தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தம் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பில் நான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒன்றிணைந்து கர்த்தரை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆமேன். இந்த நேரத்திலும் இணையதளத்தின் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் எங்கள் இயேசு சந்திக்கிற ஊழியத்தின் சார்பாக நான் மறுபடியும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் தாமே இந்த லைவ் ஸ்ட்ரீமை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் தேவ பிரசன்னம் அளவில்லாமல் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படும்படியாக எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமாய் நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜோதிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உயர்த்துகிறோம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த லைவ் ஸ்ட்ரீமை உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர்தாமே இந்த லைவ் ஸ்ட்ரீமின் ஆரம்பம் முதல் முடிவு ஜெபம் வரையிலும் கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. எல்லா தடைகளை கர்த்தர் முறியடிப்பீராக. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மலமாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதமாய் நடத்த போற அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல ஆண்டவரே இணைந்திருக்கிற, இன்னும் இதில் இணைய போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. கர்த்தரே வழி நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் அநேகரை கர்த்தர் இணைத்தருளுங்க. கர்த்தர் இணைத்தருளுகிற அன்புக்காக நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் உண்மை பாடி துதித்து ஆராதித்து உங்க நாமத்தை உயர்த்த இருக்கிறோம் அப்பா. துதிக்கும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் ஒவ்வொரு மேலும் தேவ பிரசன்னம் இறங்குவதாக. சந்தோஷமாய் முழு இருதயத்தோடு பாடி துதித்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. அம்மை துதிக்கும் பொழுது ஒவ்வொருடைய இருதயங்கள் களி கூறுவதாக. இயேசுவின் நாமத்தில் களி கூறட்டும். துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். ஒரு புது பலன் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்துங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதிகான மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபக்கு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாம் சந்தோஷமாய் உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் தாமே இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு புது பலனை தந்து அற்புதமாய் நடத்த போகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை. எல்லாரும் தெரிந்த பாடல். நல்ல கைகளை தட்டி பாடி நாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, 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 துதி, ஆராதனை, ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு,
காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வானபீதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, வானபீதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலும் மாலையிலும் ஆராதனை, சொல்லுவோம் ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலும் மாலையிலும் ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை, சொல்லுவோம் காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலும் மாலையிலும், வாழ்க ராஜா வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே, யெகோவா நிசியே என்னாலும், கைகளை உயர்த்தி சொல்லுவோம், வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா சொல்லுவோமா, ஆண்டவரை உயர்த்தி பாடுவோமா, நல்ல கண்களை மூடி கைகளை உயர்த்தி, ஓ உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, வாழ்க ராஜா வாழ்க ராஜா
அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா யெகோவா உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக யெகோவா உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக யெகோவா ரப்பா சுகம் தருபவர் யெகோவா ரப்பா சுகம் தருபவர் வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா ராஜாதி ராஜா நீரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக ராஜாதி ராஜா நீரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக உயிரோடு எழுந்தவரே வேகமாய் பாருமையா சொல்லுவோமா உயிரோடு இருப்பவரே வேகமாய் மாரநாதா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா சொல்லுவோமா மாரநாதா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா ஓ ஷேதலே பிரம்சே சீக்கிரமாய் வரப்போகிற ராஜாவை பார்த்து சொல்லுவோமா மாரநாதா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா ஓ அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா வாழ்க ராஜா வின் தந்தகே உம் நாமம் வாழ்க ராஜா வின் தந்தகே உம் அரசு வருக ராஜா என் தந்தை உம் அரசு வருக ராஜா என் தந்தை வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா சொல்லுவோமா வாழ்க ராஜா ஓ எபினேசரே மாரநாதா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா இகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா சொல்லுவோம் ஆராதனை ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா எபினேசர் 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 இதுவரை உதவி செய்தி எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி இதுவரை உதவி செய்தி எபினேசர் இதுவரை உதவினாரே பாடுவோமா இதுவரை எங்களை நடத்தி இதுவரை தப்புவிட்டு இதுவரை சுமந்தி சொல்வோம் இதுவரை உதவி
எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தி எபினேசர். ஆராதனை ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் ஆராதனை ஸ்தோத்திர பலி. ஓ உயர்த்துகிறோம் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா. சொல்லுவோமா? அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் 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 பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர். ஆராதனை ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் ஆராதனை ஸ்தோத்திர பலி. சொல்லுவோமா? கண்களை மூடி ஆராதனை. ஓ ஷதரகமசே ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு. நல்ல கைகளை தட்டி சொல்லுவோமா? எல்லா துதி கனம் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஓ லேஹரியாந்தலமாஷே. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எபினேசரே, எல்ரோஹி, எல்ஷடாய், சர்வ வல்லவரே, சாவாமை உடையவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ரைகாமாலாசே, புது வழிகளை திறக்கிறவரே, எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவர்களை செவ்வையாக்குகிறவர். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு. ஆமென். தடைகளை தகர்க்கிறவர். அவர் முன்னாக சென்று தடைகளை தகர்ப்பார். எதிரே இருக்கிற தம்முடைய பிள்ளைகள் முன்னேற கூடாதபடிக்கு இருக்கிற, ஆமென், சித்தத்துக்குள் பிரவேசிக்க கூடாதபடி இருக்கிற தடைகளை முறியடிக்க அவர் வல்லவர். சொல்லுங்க, தடைகளை முறியடிக்கிறவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். சொல்லுங்க, தடைகளை முறியடிக்கிறவர், எங்களுக்கு முன்பாக செல்வீராக, எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவையாக்குபவரே, கரடு முரடானவைகளை சமமாக்குகிறவரே, நாங்கள் உண்மையை சார்ந்திருக்கிறோம் அப்பா. சொல்லுங்க, உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, உண்மையே நான் நம்பி இருக்கிறேன், உண்மையே நான் சார்ந்திருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அவரை சார்ந்திருக்கிற நமக்கு பூரண சமாதானம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற நமக்கு பூரண சமாதானம். அவரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற நமக்கு நித்திய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. சந்தரகமசே. அவரே ஒளியாய் இருக்கிறார். அவரே நம்மை பிரகாசிப்பிக்கிற கர்த்தர். எல்லாரும் இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். சொல்லுங்க, உம்மையே நம்பி இருக்கிறோம். எத்தனை பேர் இந்த இரவு வேளையில சொல்றீங்க, ஆண்டவரே முழு மனதாய் நம்பி இருக்கிறேன், முழு மனதாய் உம்மை சார்ந்திருக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. I believe in you. என்னை நான் நம்பி அல்ல, என்னை நான் சார்ந்தல்ல, எந்த மனிதனையும் சார்ந்தல்ல, எந்த பொருளையும் சார்ந்தல்ல, என் படிப்பை சார்ந்தல்ல, ஆண்டவரே உம்மையே சார்ந்திருக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? கைகளை அசைத்து சொல்லுவோமா? இயேசுவே உம்மையே சார்ந்திருக்கிறேன், உம்மையே நம்பி இருக்கிறேன். எனவே நான் தோற்று போவதில்லை. நீரன் கேடகம், நீரன் மகிமை, நீரன் தலையை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா. லீமனசே தரபனசே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே
நம்பியிருப்பேன். ஹalleluya. நல்ல கைகளை தட்டி இந்த பாடலை பாட போகிறோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். எத்தனை பேர் இந்த இரவு வேளையில சொல்லுறீங்க, இயேசுவை நம்புகிற நாம் பாக்கியவான்கள், இயேசுவை சொந்தமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள், இயேசுவை இரட்சகராக கொண்டிருக்கிற நாம் பாக்கியவான்கள். நல்ல கைகளை தட்டி கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நான் நம்பி இருக்கிறேன். ஓ நன்றி. நல்ல கைகளை தட்டி உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். பாடுவோமா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே. கைகளை தட்டி கண்களை மூடி சொல்லுவோமா? உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். நீதானே துணை, நீதானே என் துணையாரி, என் கேடகமும் மாறி. நீதானே என் துணையாரி, என் கேடகமும் மாறி. என்னை நினைப்பவர், என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் சொல்லுவோம், முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுவோமா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். சொல்லுங்க, உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம், உம்மை நம்புவேன், நான் கைகளை உயர்த்தி முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க, உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன்.
உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன், அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். அன்பையே சொல்லுவோமா, உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மையே நம்பியிருப்பேன். நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. சங்கீதம் 62 இன்னைக்கு இந்த மாலை வேளையில, இந்த இரவு வேளையில சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புகிறது உம்மாலே வரும். நீர் என்னோடு இருக்கும் பொழுது ஒரு சேனையை நான் தாண்டுவேன், ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன், ஒரு மதிலை நான் தாண்டுவேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். மீண்டும் சொல்லுவோமா, உம்மை நம்புவேன். இந்த அடிகளை நம்ம பாடிக்கொண்டே இருக்கலாம். சொல்லுங்க, ஒருவேளை சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து முடங்கி போய் இருக்கிறீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நடந்தாலும் நான் உம்மை நம்புவேன். நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். On the days of fear I will still believe you. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, சொன்னதை செய்து முடிக்கிறவர் எங்களோடு இருக்கிறபடியா நாங்கள் உம்மை நம்புவோம் அப்பா. உம்மை நம்புவோம், உம்மை நம்புவோம். இன்னைக்கு அறிக்கை செய்யுங்க, வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்க. சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை சார்ந்திருப்பேன். இந்த மாதம் முழுவதும், வரும் நாளெல்லாம், வரும் ஆண்டுகள் எல்லாம் நான் உம்மையே சார்ந்திருப்பேன். I will rely on you. உம்மீது சார்ந்திருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நம்புவேன், அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. சொல்லுவீங்களா, ஆண்டவரே உம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. Nothing is impossible. Hallelujah. மனிதனுக்கு அது கூடாத காரியமா இருக்கலாம், ஒருவேளை நமக்கு அது கூடாத காரியமா இருக்கலாம். நம்முடைய பார்வைக்கு நம்முடைய பிரச்சனைகள் பெரியதா இருக்கலாம், நம்முடைய பார்வைக்கு அந்த குறிப்பிட்ட பாவம் பெரியதா தோன்றலாம். இந்த குறிப்பிட்ட ஃபேஸ் ஆஃப் யுவர் லைஃப், என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து போகிற இந்த பாதை ரொம்ப கடினமாக இருக்குன்னு நமக்கு வேணா அப்படி தோணலாம். ஆனால் ஆண்டவருக்கு எதுவும் லேசான காரியம். எத்தனை பேர் சொல்லுறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆசா சொன்னது போல இன்றைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், கர்த்தாவே சொல்லுங்க, கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பலன் உள்ளவனுக்கும் அவர் உதவி செய்வார், பலன் அற்றவனுக்கும் அவர் உதவி செய்வார். அவர் வேறுபாடு பார்க்க மாட்டார், பாரபட்சம் பார்க்க மாட்டார். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிறவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கூப்பிடுகிற எங்களுக்கு உதவி செய்கிற தெய்வமே, நெருக்கத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், நீர் எங்களை விசாலத்தில் கொண்டு போய் நிறுத்துவீர். கைகளை உயர்த்தி துதிங்க, துதிங்க, துதிங்க. சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சொல்லுங்க, உம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்லையப்பா, உம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்லையப்பா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. என்னுடைய பிரச்சனைகளை மாற்றுவது உமக்கு லேசான காரியம். என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து வருகிற இந்த கடினமான பாதையை எளிதில் நீர் கடந்து வரும்படியாய் செய்வி.
உமக்கு எதுவும் லேசான காரியம், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்யும் லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்யும் லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனுள்ளவன் பலன் அற்றவன், பலனுள்ளவன் பலன் சொல்லுவோம், பலனுள்ளவன் பலனுள்ளவன் பலன் அற்றவன், பலனுள்ளவன், யாராயிருந்தால் யாராயிருந்தால் உதவிகள் செய்யும் லேசான காரியம், உமக்கது லேசான. ரெண்டு கைகளை உயர்த்தி மீண்டும் பலனுள்ளவன் பலனுள்ளவன் பலன் அற்றவன், பலனுள்ளவன். பலன் இழந்து போயிருக்கிறீங்களா? இந்த இரவு வேளை ஆண்டவர்கள் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்ய வல்லவர், நீர் என் பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஓ லமனசு, ஓ பலனுள்ளவன் பலன், நீனும் சொல்லுவோம் பலனுள்ளவன் பலனுள்ளவன் பலனற்றவன். ஆண்டவரை நோக்கி பாருங்க, கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன் நீர் அறிவீர், என் சூழ்நிலை நீர் நன்றாய் அறிவீர், எனக்கு நீரே உதவி செய்வீர். சொல்லுங்க, பலனுள்ளவன். ஓ லேனஸ்தே, எதிர்க்க இருக்கிற சத்துரு பலவானா இருக்கலாம், இருக்கிற பிரச்சனைகள் அதிகமா இருக்கலாம், ஆனா இந்த இரவு வேளையில் அவைகள் எல்லாம் மறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் பிரச்சனைகளை விட பெரியவர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், சத்ருவை பார்க்கலும் பெரியவர் நீர் என்னோடு இருக்கிறீர். மீண்டும் சொல்லுவோம், பலனுள்ளவன் பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், என் இயேசுவுக்கு லேசான. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாருங்கள், என் பாருங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள், என் சுமைகள், உம் பாதத்தில்
சாந்தம் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என்னை உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே மாலை வேளையில சொல்லுவோம், ஆண்டவரே உம்மையே எனக்கு முன்பாக நான் நிறுத்தி இருக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், உம்மையே நான் எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாத்திரங்களும் ஆண்டவரை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி இருந்தார்கள். அதனால தான் ஜெயமுள்ள ஓட்டத்தை ஓட முடிந்தது. இந்த இரவு வேளையில், இந்த மாலை வேளையில் அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மையே முன்பாக நிறுத்தி இருக்கிறேன், நான் உம்மையே சார்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமே அதுதான், ஆண்டவரை சார்ந்திருப்பது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை சார்ந்திருப்பேன். சொல்லுங்க, நான் உம்மையே பற்றி இருப்பேன், நான் உம்மையே நம்பி இருப்பேன், நான் உம்மையே எல்லா காரியத்திலையும் முதல வைப்பேன். ஆண்டவரே சொல்லுங்க, ஒருவேளை அங்க தீர்வு கிடைக்குமா, இங்க தீர்வு கிடைக்குமா, இவர்களிடத்தில் நான் போனா எனக்கு நன்மை நடக்குமா அப்படின்ற நாட்கள் போகட்டும், முடியட்டும். இன்று ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே நீர் ஒருவர் தான் எனக்கு நன்மை செய்ய முடியும், நீர் ஒருவர் தான் எனக்கு உதவி செய்ய முடியும், நீர் ஒருவர் தான் என்னை ஜெயமுள்ள ஓட்டத்தை ஓட வைக்க முடியும். உம்மை அன்றி நான் ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை அன்றி நான் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேரால சொல்ல முடியும், ஆண்டவரே உம்மை அன்றி I am nothing without you. சொல்லுங்க, I am nothing without you. உம்மை அன்றி நான் ஒன்றுமே இல்லை. நீரன்றி என்னாலே பாரு ஏதும் நான் செய்திட இயலே, சேர்த்தீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்து. நீரன்றி என்னாலே பாரு ஏதும் நான் செய்தியலே, சேர்த்தீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரே நம்முடைய நம்பிக்கை. என்று சொல்லுங்க, ஆண்டவரே அந்த சிலுவையை நோக்கி நான் ஓடி வருகிறேன். என் முயற்சிகள், நான் முயற்சி பண்ணி சோர்ந்து போனதான் மிச்சம். இன்று அந்த சிலுவையை நோக்கி நான் ஓடி வருகிறேன். ஹல்லேலூயா பிரதர். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மிடத்தில் நான் வருகிறேன், நீர் என் காரியத்தை உன் மீது போட்டுக் கொள்ளும். சொல்லுங்க சகோதரியே, ஆண்டவரே நீர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக, நீர் எனக்கு நன்மை செய்வீராக, நீர் எனக்கு உதவி செய்வீராக, நீர் என் குடும்பத்தை ரட்சிப்பீராக, நீர் என் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவீராக. ஓ சாந்தரகபா
அநேகர் நினைக்கிறீங்க, ஹalleluya, என் குடும்பத்தை ரட்சிப்புகளை நடத்த நான் எவ்வளோ முயற்சி செஞ்சுட்டேன், என் கணவன் திருந்துகிற பாடல்ல என் பிள்ளை ஆண்டவருக்குள்ள வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றவர்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வருகிறேன், நான் உம்மிடத்தில் என் காரியத்தை வைக்கிறேன், நான் என் பாரத்தை உம்முடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறேன். நீர் என்னை ஆளுகை செய்து எனக்கு உதவி செய்வீராக. சொல்லுவோம், கல்வாரி கல்வாரி அன்பீரே இறைந்தோடி வந்தே, கல்வாரி அன்பீரே கண்டு. மீண்டும் சொல்வோமா, கல்வாரி அன்பீரே கல்வாரி அன்பீரே. இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள். பாரத்தை சுமக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் வாருங்கள். ஆண்டவருடைய சிலுவையின் நிழலில் வந்து சேர்வீர்களாக. அவர் உங்களை நடத்துவார், அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை சுமப்பார், அவர் நம்மை தப்புவிப்பார். அவரே மறுகரை வரை நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். இன்று ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்திருப்பேன். I will rely on you. கல்வாரி அன்பீரே இறைந்தோடி வந்தே, கல்வாரி அன்பீரே. சொல்லுவோம், ஆண்டவரே, எனக்காக நீர் பாடுகள் பட்டு, எனக்காக நானே சிலுவையை சுமந்து, இந்த சிலுவை அண்டை நான் வருகிறோம். இந்த ஆராதனை வேலை சொன்னாங்க, அந்த சிலுவை அண்டை வருகிறோம். மீண்டும் சொல்வோம், கல்வாரி அன்பினையே கல்வாரி அன்பினையே இறைந்தோடி வந்தே, கல்வாரி அன்பினையே கண்டு. முடங்கி போயிருக்கிறவர்கள் இன்று உம்மிடத்தில் வருவார்களாக. சோர்ந்து போயிருக்கிறவர்கள் இன்று பலனடைவார்களாக. உம்முடைய ஒரு சொட்டு ரத்தம் இன்று பாடுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா, ராகாமாசே, தற்கொலை எண்ணங்கள் மாறட்டும், நெகட்டிவ் தாட்ஸ் வெளியேறட்டும். ஷந்தரபா, இயேசு உலகத்தை ஜெயித்தார், நானும் இந்த உலகத்தை ஜெயிப்பேன் என்ற நம்பிக்கை ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும். அப்பா, கல்வாரி அன்பீரே கண்டு இறைந்தோடி பாடிக்கொண்டே இருப்போம். கல்வாரி அன்பீரே கண்டு இறைந்தோடி வந்தே, கல்வாரி அன்பீரே கண்டு ஓடி வந்தே. கழுகும் திருரத்தாலே கரைங்க இருதயத்தை, கழுகும் திருரத்தாலே கரைங்க இருதயத்தை. சொல்லுங்க, பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே, வேளை அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரின் அன்பீரே கண்டு இறைந்தோடி வந்தே, கல்வாரின் அன்பீரே
உம்மை ஹோய் அன்பினையே இறைந்தோடி வந்த கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கடைசியாக நண்பனாக இருக்கிறார், சகோதரனாக இருக்கிறார், நல்ல ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். யாருமே இல்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அவர் உங்களுக்கு எல்லாமுமாய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் தருகிற மாதிரி இருக்கிறார். கடைசியாக கைகளை உயர்த்தி இயேசுவே
சார்ந்திருப்போம். இந்த இரவு வேளையில் ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு எல்லாமுமா இருக்கிறீர். உண்மையே நாங்கள் எதிர்பார்க்கிறோம், உண்மையே நாங்கள் நம்புகிறோம், உண்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம். அப்பா, தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையை நீர் நடத்துவீராக. எங்களுடைய எல்லா கட்டத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா நிலைமையிலும் நீர் எங்களோடு இருப்பீராக. ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். சொல்லுங்க, எங்கள் குடும்பத்தை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு ஒரு 2 தலைப்பு நான் உங்களுக்கு சொல்லி அதன் அடிப்படையில் வசனங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஒன்று, விசுவாசிக்கிறவர்களின் அடையாளம் அல்லது விசுவாசிகளுக்குரிய அடையாளங்கள். 2வது தலைப்பு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். புரியுதா? குழப்பமா இருக்கா? புரியுதா? நம்பர் 1, விசுவாசிக்கிறவர்களின் அடையாளம். ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனிதனுக்கு என்னென்ன அடையாளம் காணப்படும், அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான். 2வது, அந்த விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். இது உங்களுக்கு தெரியும், மார்க் 16:16 சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, முதல்ல நம்ம விசுவாசிக்கிறவர்களின் அடையாளங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை நம்ம எல்லாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. இந்த வசனம் அழகா சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. இதை நான் உங்களுக்கு என்ன தலைப்பில் கொடுக்க விரும்புகிறேன் என்றால், விசுவாசிகள் அவருடைய அடையாளம் என்ன? அவர்கள் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள். ஆமேன். விசுவாசிகள் என்றாலே அவர்கள் தனித்தன்மை உடையவர்கள், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள். இதில் வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கேது, இசைவேது. ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசியாய் இருந்தா அவிசுவாசியோடு அவர்களுக்கு ஐக்கியம் இருக்க கூடாது. அப்படியானால் அவிசுவாசிகளை நம்ம நேசிக்க கூடாதா? அப்படியெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஒருவேளை எங்களோடு ஒர்க் பண்ணுறவங்களோட நண்பாக இருக்கக்கூடாதா? அல்லது சிலருடைய வாழ்க்கையில் நாங்கள் மட்டும் விசுவாசிச்சிருக்கிறோம், ஆனால் மற்றவங்க விசுவாசிக்கலையே, அப்போ குடும்பத்தை விட்டு பிரிந்து போயிடணுமா? அப்படியெல்லாம் ஒரு கேள்விகள் வரும் இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஐக்கியம்தான் இருக்கக்கூடாது. விசுவாசிகள் அவ்விசுவாசிகளோட ஐக்கியம் வைக்கக்கூடாது. அன்பு கூறலாம், நேசிக்கலாம், அவர்களுக்கு உதவி செய்யலாம். ஆனால் ஐக்கியம் விசுவாசிகளோடு இருக்க வேண்டும், தேவனோடு கூட அந்த ஐக்கியம் இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் இருக்க வேண்டும். ஆமேன். இது எதை குறிக்கிறது? விசுவாசிகள் என்றாலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், அவர்களுக்குரிய அடையாளம், அவர்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. உண்மையிலே பாருங்க, நம்ம விசுவாசத்துக்கு முன்பாக ஆண்டவரை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு இன்னும் விசுவாசத்தில் அப்படி வளர்வதற்கு முன்பாக நம்ம எப்படி வாழ்ந்தோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படியெல்லாம் இருந்தோம், எப்படியெல்லாம் வாழ்ந்தோம். ஆனால் இப்போ நம்ம எப்படி வாழ்கிறோம்? விசுவாசிகளான பிறகு கிறிஸ்துவோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து கர்த்தரை விசுவாசித்து விசுவாசி என்கிற ஒரு பெயரில் வாழும் பொழுது நமக்குள்ள என்ன எண்ணம் வருகிறது? மற்றவர்களை போல வாழக்கூடாது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. சீஷர்கள் சொல்லுகிறாங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில், மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி நீங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் போதிப்பதிலும் நிலைத்திருங்கள். அப்போ ஒரு விசுவாசி என்றாலே அவனுக்கு அடையாளம் என்ன? ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை. ஆமேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் விசுவாசிகள். அவிசுவாசிகளோடு உட்கார்ந்து அந்த கதை பேசுறது, மற்றவங்களை பற்றி பேசுறது, தேவையில்லாத சம்பாஷணை, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உண்மையான விசுவாசிகள் என்ன செய்ய மாட்டாங்க? ஈடுபட மாட்டாங்க.
ஆனால் விசுவாசிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிற சிலர் இருக்காங்க. அவங்க விசுவாசிகளை பார்த்தா விசுவாசிகள், அவிசுவாசிகளை பார்த்தால் எப்படி இருப்பாங்க? அவிசுவாசிகள். இதெல்லாம் சரியில்லை. வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் இசைவேது, பங்கேது, சம்பந்தமேது. ஆமேன். ஆகவே இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள இன்னும் வளர வளர, விசுவாசிக்க இந்த விசுவாசத்தில் பெருக பெருக நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். அதுதான் அடையாளம். ஆமேன். ஆண்டவர் ஏசாயால ஒரு வசனம் உண்டு, நானும் என்னுடைய பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். மற்ற பிள்ளைங்க எப்படி இருக்காங்களோ அதை பற்றி கவலை கிடையாது. விசுவாசிக்கிற நாங்கள் ஒரு அடையாளங்களாக இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மாறுபாடான சந்ததியை விட்டு உலகத்துக்கு, ரோமரில் பார்த்தீங்கன்னா ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிக்காமல் உங்களுடைய மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போமோ? சகோதர வாசிக்க கேட்போமா? ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபமாகுங்கள். ஆமேன். விசுவாசிகள் என்பவர்கள் உலகத்திலையும் வாழலாம், ஆண்டவரோடு வாழலாம் என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. தனித்தன்மை வாய்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் விசுவாசிகளுக்கு உரிய அடையாளம். ஹல்லேலூயா. உதாரணமாக பாருங்க, இந்த கடல் நீர் எப்படிப்பட்டது? நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடல் நீர் எப்படிப்பட்டது? உப்புத்தன்மை வாய்ந்தது. ஆனால் அதில் இருக்கிற மீனை பிடிச்சி நம்ம குழம்பு வைக்கும்போது உப்பு போடணுமா போடக்கூடாதா? போடணும். போடாட்டா குழம்பு அந்த மீன் சப்புன்னு இருக்கும். அப்போ நம்ம நினைக்கலாம், முழு நேரமும் கடலில் தானே கிடக்கு, அதுக்கு ஏன் இப்படி உப்பு தன்மை பிடிக்கலை அப்படின்னா, அந்த மீன் கடலில் இருந்தாலும் உப்புக்குள்ளேயே கடந்தா கூட அந்த உப்பு தன்னுடைய சரீரத்திலே வருவதற்கு அது இடம் கொடுப்பதே கிடையாது, இடம் கொடுப்பதே கிடையாது. ஆமேன். ஆனால் ஒரு நாள் இடம் கொடுத்துரும். எப்போ தெரியுமா? அது செத்ததுக்கப்புறம். குழம்புல வெட்டி உள்ளே போட்ட பிறகு உப்பு போட்டிங்கன்னா மீனில் உப்பு பிடிக்குமா பிடிக்காதா? செத்தாதான் பிடிக்கும் இல்லையா? அதே போல் கருவாடில் என்ன செய்வாங்க? அது செத்ததுக்கப்புறம் தான் உப்பு போட்டு ஊற வச்சு அதை காய வச்சு அதில் உப்பு பிடிக்கும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் என்கிற சொல்லுகிறவர்கள் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்தாலும் உலகத்தில் இருக்கிற எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆமேன். ஒன்று நம்ம மரித்து போனவர்களாக இருந்தால், பாவத்துக்கு மரித்து போய் கிடந்தா அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்மளால் தரிக்க முடியுமே தவிர, விசுவாசிகள் என்றால் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வார்கள். அதுதான் விசுவாசிகளுக்கு இருக்கிற முக்கியமான ஒரு அடையாளம். பார்க்குறவங்க சொல்லணும், உண்மையிலே இவங்க விசுவாசிகள் அப்பா. ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு ஊழியக்காரியை சந்திக்க ஒரு மனிதர் டெல்லியிலேருந்து வந்தாராம். நம்முடைய சகோதரன் அடிக்கடி இந்த கதை சொல்லியிருக்காங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, திடீர்னு ஞாபகம் வர்றதுனால நான் சொல்கிறேன். ஒரு ஊழியக்கார அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தாங்களாம், பார்த்து ஜெபிக்கிறதுக்காக. அப்போ அவங்க இருக்கிற இடம் மட்டும் தெரியுமா, ஆனால் ரொம்ப அட்ரஸ்லாம் சரியாக தெரியலை அவருக்கு. வந்துட்டார் சென்னைக்கு. ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி கொஞ்சம் வெளியே வந்தால் ஆட்டோவில் ஏறி இந்த இடத்துல ஒரு ஊழியக்காரமாக இருக்காங்க, நாங்கள் போனோன்னு சொன்னோடனே ஆட்டோ அவர் சொன்னாராம், டிரைவர் சொன்னாராம், எனக்கு அதே ஊர் தான்ப்பா, நீ வா, நான் உன்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன், எனக்கு தெரியும் அந்த அம்மாவை, நீ வான்னு சொல்லி கூட்டணும். ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் எவ்வளோ அழகாக என்னை நடத்துகிறார், அவங்கள ஈஸியாக போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு வந்தாங்களாம். வந்துட்டு இருக்கும்போது தூரத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது ஆட்டோ டிரைவர் கொஞ்சம் தூரத்துலேயே நிறுத்திட்டானாம். நிறுத்திட்டு இவர்கிட்ட சொன்னாரா, அதோ தெரியுறாங்களே அந்த அம்மா தான் அந்த நீங்கள் தேடி வர்ற அந்த ஊழியக்கார அம்மா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவர் பார்த்தாராம். பார்த்தா அந்த அம்மா தொடப்பத்தை கையில் எடுத்துட்டு வெளியில் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட என்ன செஞ்சிட்டு இருந்தாங்களாம், சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம். ஏதோ பிரச்சனை, சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம். இவர் சொன்னாராம், ஆட்டோவை நிறுத்தாதப்பா, வந்த வழியில் திருப்பிட்டு போயிரு, நான் என்ன செஞ்சிடுறேன், எங்கள் ஊருக்கே போயிடுறேன், இப்படிப்பட்ட ஒரு அம்மாவை நான் பார்க்க வேண்டிய அவசியமே, இதுக்கு நான் டெல்லியிலேருந்து வந்தேனேனாராம். அது மாதிரி விசுவாசிகள் சொன்னால் பார்த்தாலே தெரியணும், வித்தியாசம் இருக்கணும். ஒரு பக்கம் வேஷம் போட்டுட்டு
உள்ள நான் விசுவாசின்னு சொல்லிட்டு வெளியே விசுவாசின்னு சொல்லிட்டு இப்படி உலகத்தோடு வாழ்ந்து கொண்டு உலகத்தில் மனுஷர்கள் போல வாழ்க்கை நடத்தினா அது விசுவாசியே கிடையாது. ஆமேன். ஆகவே இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், விசுவாசிகளின் அடையாளம், விசுவாசிக்கிறவர்களின் அடையாளம் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஏசாயா 28:16 16. ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமுள்ள மூலைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமேன். விசுவாசிக்க உள்ள அடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? பதற மாட்டார்கள். விசுவாசிகள் பதற மாட்டார்கள். பதற மாட்டார்கள்னா என்ன அர்த்தம்? புலம்ப மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. பயப்படுகிற சூழ்நிலைகள் வரலாம், டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம், கவலைப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் பதற மாட்டார்கள். ஆமே. ஏன்னா அவங்களுடைய விசுவாசம் யார் பேர்ல இருக்கு? கர்த்தர் பேர்ல இருக்கு. என்ன போராட்டம் வந்தாலும் அவங்களுக்கு தெரியும், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. பயப்படுகிற சூழ்நிலைகள் வரலாம், ஆனால் அவங்களுக்கு தெரியும், என் தேவன் எனக்கு தைரியத்தின் ஆவியை தந்திருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். கவலைப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம், ஆனால் ஒன்று தெரியும் இவர்களுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன், அவர் என் தேவைகளை சந்திப்பார், நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்கிற விசுவாசம் உள்ளத்தில் இருக்கிறபடினால அவங்க கவலைப்பட மாட்டாங்க, பதற மாட்டாங்க, டென்ஷன் ஆக மாட்டாங்க, சின்ன காரியத்தையும் பெருசாக பார்க்க மாட்டாங்க, சின்ன வியாதியையும் பெருசாக பார்க்க மாட்டாங்க, பெரிய பிரச்சனையும் அசால்ட்டாக பார்ப்பாங்க. ஆமேன். ஹல்லேலூயா. யாரு? விசுவாசிக்கிறவர்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கிறவர்கள் சொல்லிக்கொண்டு தேவன் பேரில் விசுவாசம் எனக்கு இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா ஐயோ 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 ஐயோ, என்ன செய்வேன், எங்கே போவேன், யார்கிட்ட போவேன், என்ன நடக்குமோ தெரியலையே, யார் என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலையே, இப்படி பதறி 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 டென்ஷன் ஆகி கடைசியில் என்ன வந்துடும்? பிபி வந்துடும், சுகர் வந்துடும், வீட்டில் சண்டை வந்துடும், வாக்குவாதம் வந்துடும், சமாதானமே இருக்காது. நம்மளும் பதறது இல்லாமல் குடும்பத்தினரையும் பதறி அடித்து இருக்கிற சமாதானத்தை கெடுத்துடும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும், நான் விசுவாசினா பதற மாட்டேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் அஸ்திபாரமாக ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கிற அந்த மூலைக்கல் கிறிஸ்துவே. கிறிஸ்துவின் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன், அவர் மேல் விசுவாசமாக இருக்கிறேன், ஆகவே நான் பதற மாட்டேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் பயப்படுகிற சூழ்நிலைகள் வரலாம். நீங்கள் வாசிங்க ஒரு வசனத்தை, மத்தேயு 8:26. மத்தேயு 8:26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். இங்கே சீஷர்கள் தான், கூடவே இருந்தவர்கள் தான். இவங்கெல்லாம் விசுவாசிகளை விட ஒரு ஸ்டெப் மேலே உள்ளவங்க இல்லையா? சீஷர்கள் எப்படிப்பட்டவங்க? நம்ம இப்போ கூட ஊழியக்காரங்கன்னா விசுவாசிகளை விட நம்ம மேலே நினைக்கிறோம். அப்போ இயேசுவோடே கூட இருந்து இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டு அத்தனை வருஷம் 2-3.5 வருஷங்கள் கூடவே இருக்கிற இந்த சீஷர்கள் ஒரு காற்றையும் கடலையும் பார்த்த உடனே என்ன செஞ்சிட்டாங்க? பயப்பட்டுட்டாங்க. பயப்பட்டு கலங்கி சத்தம் போட்டு கூக்குரல் இட்டு ஆண்டவரை பார்த்தே, உங்களுக்கு கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறத பற்றி இவங்க கவலைப்பட்டது இவங்க, ஆனால் ஆண்டவரை பார்த்து உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு அவரையே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அற்ப விசுவாசிகளே, விசுவாசின்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களுக்குள்ள எவ்வளோ விசுவாசம் இருக்குது? அற்பம்னா கொஞ்சம் தான் விசுவாசம் இருக்குது. ஏன் பயப்பட்டீர்கள்? விசுவாசம் குறையும் போது பயம் வரும், பதட்டம் வரும். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மேல பூரண விசுவாசம் இருந்தால் பயம் வேகமாக எங்கேயோ ஓடி போயிடும். ஹல்லேலூயா. அதே போல் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா மத்தேயு
6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6:30. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே அடுத்தது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென். இங்கேயும் அற்ப விசுவாசிகளேன்னு சொல்றாரு. ஏனென்றால் இவர்கள் கவலைப்படுகிற ஒரு கூட்டம். முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்க பயப்படுகிற ஒரு கூட்டம். விசுவாசம் குறையும் போது பயம். இதில் பார்த்தீங்கன்னா கவலை. என்ன கவலை? எதை சாப்பிடுவோம், எதை உடுப்போம், என்ன செய்வோம், எல்லாமே நிறைவாக இருக்கும். ஆனால் என்ன வரும்? எதை சாப்பிட்றது, நாளைக்கு என்ன சாப்பாடு செய்கிறது, இன்றைக்கி நைட்டு என்ன சாப்பிட்றது, எதை உடுக்கிறது. பீரோ ஃபுல்லாக துணி இருக்கும், ஆனால் எதை உடுக்கிறதுனே தெரியலையே. இன்றைக்கி எதை கட்டுறது, நாளைக்கு என்ன கட்டுறது, இதை நேற்று கட்டியாச்சு, இதை போன வாரம் கட்டியாச்சு. இப்படிலாம் சொல்லி கவலை. அடுத்தவங்கள பார்த்து கவலை. அவங்களுக்கெல்லாம் அது இருக்குது, எனக்கு இல்லையே. இப்படிப்பட்ட ஒரு கவலை. இது யாருக்கு வரும்? விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களுக்கு தான் வரும். விசுவாசிகளுக்கு தெரியும், என் தேவன் என் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு இன்னது தேவை என்பதை என் பரம தகப்பன் அறிந்திருக்கிறார். அஞ்ஞானிகளும் அவிசுவாசிகளும் தான் கவலைப்படணும். எனக்கு என்ன தேவை, என்ன வேணும் என்பதை குறித்து கவலைப்பட வேண்டும். நான் கவலைப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கிறவர்களுக்குரிய ஒரு அடையாளம் என்ன? அவர்கள் பதற மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள், கவலைப்படவே மாட்டார்கள். ஹல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு பதட்டம் வந்துருச்சுன்னா உடனே என்ன நடக்கும்? சாத்தானுக்கு சந்தோஷம் வரும். நம்மளை கஷ்டப்படுத்தி டென்ஷன் ஆக்கி அதில் சந்தோஷப்படுற ஒரே ஆள் சாத்தான் தான். ஆண்டவர் தான் வேதனையாக பார்த்துட்டு இருப்பார். ஏன் என் மேலே விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? சீஷர்களை பார்த்து கேட்டேன், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்குறார். ஏதாவது டென்ஷன் வருதுன்னா அப்போ ஆண்டவர் உங்களை கேட்குறாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு. ஹல்லேலூயா. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. என்ன நடந்துற போகுது? கவலைப்படுறதுனால ஒரு மனுஷன் தன்னுடைய சரீரத்தின் ஒரு முழத்தை கூட்டுவானா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதே போல் கவலைப்படுறதுனால முடிய கருப்பாக்க முடியுமா அல்லது வெள்ளையாக்க முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த கவலை வேற ஒன்று மட்டும் செய்ய முடியும், நம்முடைய நாட்களை குறைக்கும். ஆயுசு நாட்களை குறைக்க பண்ணும். ஆமென். கவலைப்படுறதுனால தேவையில்லாத வியாதிகள் வந்துடும். அதனால் எந்த கவலையும் படாமல் கர்த்தர் மேலே தைரியமாய், கர்த்தர் என்னை நடத்துவார், என் தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது என்னுடைய தகப்பனாரை குறித்த ஒரு சாட்சி. என்னுடைய தகப்பனார் அவங்க திருநெல்வேலி பக்கத்தில் நிறைய பஸ் கம்பெனி வச்சுருந்தாங்க, இப்போ இல்லை. அப்போ பஸ்ஸெல்லாம் ஓடும். அப்போ ஒரு முறை ஆறுமுகநேரி பக்கத்தில் அந்த ஊர்லேருந்து வர்ற பஸ்ஸு ஒரு நாள் பிரேக் டவுன் ஆகிட்டா, ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சா தெரியலை. அந்த ஒரு கால்வாய் கீழே தண்ணி ஓடும், இதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கவுந்து பாதியில் நிற்குது. அப்போ நிற்கும்போது அடுத்த நாள் என்ன செய்ய முடியாது, பஸ்ஸு ஓட முடியாது. அதை இழுத்துட்டு போகிறதுக்கு வண்டி அனுப்பணும், அப்புறம் ஒர்க் ஷாப்பில் விடணும், ரிப்பேர் பண்ணணும், நிறைய செலவாகும். அதுக்கப்புறம் அதனால 2-3 நாள் ஓட்டம் குறையும், கலெக்ஷன் குறையும், செலவு அதிகமாகும். இப்படிப்பட்ட ஒரு நியூஸ் ராத்திரி ஒரு 10:30 மணிக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்துச்சு. அப்போ ஃபோன் வந்த உடனே நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் அப்படியே சின்ன பிள்ளைங்க. அப்போ பார்த்துட்டே இருக்கும்போது எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, சரி ஓகே அப்படியா, சரி நீ அங்கே கம்பெனிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரு அப்படி மட்டும் சொல்லிவிட்டு நேராக போய் எங்கள் அப்பா முழங்கால் போட்டாங்க. அவங்க படுக்கையில் கீழே முழங்கால் போட்டு, கட்டில் பக்கத்தில் முழங்கால் போட்டு தினமும் ஜெபிப்பது வழக்கம். அப்போ முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. சரி ஜெபம் பண்ணிவிட்டு, சரி அப்பா என்ன பண்ண போகிறாங்க நாங்கள் பார்த்துட்ருக்கோம். என்ன பண்ண எங்களுக்கு டென்ஷன், ஐயோ 2-3 நாள் கலெக்ஷன் இல்லாமல் போயிடும், அண்ணமார் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பற்றி நாங்கள் கேட்கும்போது யோசிச்சுட்டே இருக்கோம். எங்கள் அப்பா அழகாக ஜெபம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. நேராக போய் படுத்தாங்க. 10-11 மணிக்கு படுத்தாங்க, தூங்கிட்டாங்க.
அடுத்த நாள் காலையில் அவங்க எப்போவுமே வழக்கமாக 4 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிறது வழக்கம். எழும்பி 4 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபோன் வந்துச்சு. 5 மணிக்கு நாங்கள் எங்களெல்லாம் 5 மணிக்கு தட்டி எழுப்பி ஜெபிக்க வச்சுருவாங்க. 5லேருந்து 6 வரைக்கும் நாங்கள் ஜெபிச்சு ஆகணும். ஜெபிக்கிறோமோ இல்லையோ முட்டி போட்டி ஆகணும். அந்த மாதிரி ஒரு இதில் வளர்ந்தவங்க. 5 மணிக்கு ஃபோன் வருது. நாங்கள் எல்லாம் பார்க்குறோம். 5 மணிக்கு ஃபோன் வருது. முதலாளி பஸ்ஸு ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்னப்பா பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல. அங்கேருந்து ஊர் ஆட்கள் எல்லாரும் வந்து பஸ்ஸை தூக்கி வச்சாங்க, தள்ளி வச்சாங்க. ஒரு டேமேஜ் கூட இல்லையா? ஒன்றுமே இல்லை. பஸ் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஆமே, ஹல்லேலூயா. அன்னைக்கு நான் கற்றுக்கிட்டேன் பாடத்தை. என்ன பிரச்சனைனாலும் கவலைப்படுறதுனால, டென்ஷன் ஆகுறதுனால எதுவும் சாதிக்க போகிறதில்ல. கர்த்தரிடத்துல சொன்னா, கர்த்தரிடத்துல விசுவாசமாக இருந்தா கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்பதை நான் சின்ன வயசில் நான் எங்கள் அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால நிறைய காரியங்களை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவர் பாதத்தில் உட்காருவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் அறியாமல் எதுவும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. ஆமேன், ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை. அவன் ஒரு நிமிஷம் கவலைப்பட்டானா? இல்லை. அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமேன். நான் ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்வார். இந்த தோல் அழுகி போனால் கூட கவலை இல்லை, நான் மறுமையில் அவரை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல சொந்த கண்களால் பார்ப்பேன்கிற விசுவாசம் இருந்ததுனால அவனுக்குள்ளே தைரியம் இருந்துச்சு. ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் பதறவே கூடாது. டென்ஷன் வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, இன்னும் விசுவாசம் இல்லை. அப்போ இன்னும் விசுவாசம் இல்லைன்னா என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரை என் விசுவாசம் பெருகும்படி செய்யும், என் விசுவாசம் வர்த்திக்கும்படி செய்யும். அப்படி கேட்ட ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? பைபிளை படின்னு சொல்லுவார். ஏன்னா விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி வேத வசனத்தினால் வரும். வேத வசனத்தை கேட்க கேட்க வாசிக்க வாசிக்க தான் விசுவாசம் பெருகும். இப்போ நான் உங்களுக்கு இந்த இன்சிடென்ட்லாம் சொல்லும் போது உங்களுக்குள்ளேயும் விசுவாசம் அப்படியே பெருகும். ஆனால் வீட்டில் போய் ஒரு பிரச்சனையை பார்த்தோன்னே அந்த விசுவாசம் என்ன செஞ்சிடும்? அப்படியே கவுந்துடக்கூடாது, இன்னும் நிலைத்து நிற்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. அதற்கு தான் வேத வசனங்கள் அதிகமாக தேவை. வசனங்களை வாசிக்க வாசிக்க என் தேவன் எப்படிப்பட்டவர், எவ்வளோ அன்புள்ளவர், என்ன கைவிட்டுருவாரா, என்ன விட்டுருவாரா, என்ன ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு தைரியம் வரும். ஆமேன். என் நோய்களை சுகமாக்குவார், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்ற விசுவாசம் வரும். இந்த தரித்திரம் என்ன செய்யும்? இந்த கடன் பிரச்சனை என்ன செய்யும்? கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு தைரியம் வரும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டது போல இன்னொரு அடையாளம் ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் 10:11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. ஆமென். ஒரு விசுவாசி அப்படின்னா அவனுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நான் கர்த்தர் மேல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தால் நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை தான் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் சொல்லுகிறது. அதையும் வாசித்துருவோம். 1 பேதுரு 2:6. அந்தப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. கர்த்தர் மேல் மூலைக்கல் என்றாலே கிறிஸ்து. ஏசாயாவில் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டது. இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அதே காரியம்தான். மூலைக்கல்லை வைத்திருக்கிறேன், அதில் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமேன், ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு தைரியத்தை கர்த்தர் தருவார். ஆமேன். அசைக்க முடியாத தைரியம். ஆமேன். ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்க புரிந்து கொள்ளுங்கள், வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரலாம், ஆனால் கர்த்தர் நம்மை வெட்கப்பட விட மாட்டார், நாம் விசுவாசிகளாய் இருந்தால். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்குரிய அடையாளமே அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை அவர்கள் அறிந்திருக்கிறபடியினால, அவர்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தபடியால் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தின் மேல் வைப்பார். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொண்டே போவார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்தில் மனுஷங்க பேசுவாங்க, பேசாமல் இருப்பாங்களா? வாயின்னு ஒன்று இருந்தால் பேச தான் செய்வாங்க.
பின்னாடி பேசுகிறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, முன்னாடி பேசுகிறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்மை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவங்க பேசுறதுனால யாரும் நம்மளை என்ன செய்ய முடியாது, ஒன்றும் குறை சொல்ல முடியாது, நம்மளை கீழே தள்ள முடியாது, நம்முடைய விசுவாசத்தினின்று வழி விலகி போக பண்ண முடியாது. அவங்க நம்மளை வெட்கமாக நம்ம நினைக்கிற அளவுக்கு பேசலாம், ஆனால் கர்த்தர் அப்படி வெட்கப்பட விட மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் அதிகமாக விசுவாசிக்க விசுவாசிகளுக்குரிய அடையாளம் வெட்கப்பட விடவே மாட்டார். ஹல்லேலூயா. உலக மனிதர்கள் அவிசுவாசிகள் வெட்கப்பட்டு போகலாம், கர்த்தரை நம்புகிற நாம், விசுவாசிக்கிற நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. சங்கீதம் 116 10ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 116:10. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். இதே வசனத்தை 2 கொரிந்தியர் 4:13 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:13. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் ஆவி உள்ள இருக்கும் பொழுது நம்ம விசுவாசித்து பேசுவார்கள். விசுவாசிகள் என்ன செய்வாங்க? அவர்களுடைய அடையாளம் பேசுவாங்க. பேசுவாங்கன்னா என்ன பேசுவாங்க? வளவளன்னு பேசுவாங்களா? மற்றவங்களை பற்றி கோள் பேசுவாங்களா? இப்போ விசுவாசித்தவர்கள் எப்படி பேசுவாங்க? விசுவாச வார்த்தைகளை பேசுவார்கள். பார்த்தாலே அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம், இவங்க விசுவாசியா இவங்க அவிசுவாசியா. கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிக்க முடியாதா? நம்மையே நீங்கள் யோசித்து பாருங்களேன். நமக்குள்ள விசுவாசம் பெருகி இருக்கும்போது நம்மளுடைய வாயில் என்ன வார்த்தை வரும்? விசுவாச வார்த்தை. கர்த்தர் செஞ்சு அதெல்லாம் முடிஞ்சிடும், அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுப்பார், எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்வார். அதே இது நமக்கு விசுவாசம் கொஞ்சம் டவுன் ஆகுதுன்னு வைங்களேன், குறைவுபடுதுன்னு வைங்களேன், என்ன செய்வோம்? அவர் என்னத்தை செய்வார், அவர் எப்போ செய்வார், அவர் யாருக்கு செய்வார், எனக்கெல்லாம் செய்வாரா? அது செய்கிறதுக்குள்ள என் வயசெல்லாம் போய் பேர பிள்ளைகளை பார்த்து இப்படியே நம்ம பேசுகிறோம். அப்பவே புரிஞ்சுக்கலாம் விசுவாசிக்கிறவர்கள் எப்படி பேசுவார்கள். விசுவாச வார்த்தைகளை பேசுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது வசனத்தை பேசுவார்கள். எதை பேசுவாங்க? வசனத்தை பேசுவாங்க. ஒரு வசனம் வாசிங்களேன். எபிரேயர் 13:5-6. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமென் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. விசுவாசிகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவார்களா? எதை பேசுவாங்க? வசனத்தை பேசுவாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆகவே நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஒவ்வொரு பிரச்சனை வரும் பொழுதும் அந்த பிரச்சனைக்குரிய வாக்குத்தத்தங்கள், அந்த சொல்யூஷனுக்குரிய வாக்குத்தத்தங்களை எடுத்து கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறார், ஆகவே நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்வார், இந்த வாக்குத்தத்தத்தை நான் நம்புகிறேன், இந்த வசனத்தை நான் பிடித்து கொள்ளுகிறேன், என் வாழ்க்கையில் இந்த வசனங்கள் நடக்கும், நடக்காதவைகள் நடக்கும், இல்லாதவைகள் இருக்கிறவைகளைப் போல அழைப்பார். காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், ஆனாலும் என்னுடைய பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும், என்னுடைய களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுவார்கள். விசுவாசியாதவர்களுக்கு வசனம் வாயில வரவே வராது. ஆமென். பிரியமானவர்களே, இருதயத்துக்குள்ள விசுவாசம் இருந்தா அந்த விசுவாசம் எப்படி தான் வரும்? வாயில தான் வரும். விசுவாசித்தேன், எங்க விசுவாசிப்போம்? இருதயத்தில் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். ஆமென். வேத வசனங்களை விசுவாசிங்க, வேத வசனங்களை பிடித்து கொள்ளுங்க, அந்த வசனங்களை சொல்லுங்க. சொல்ல சொல்ல அந்த வசனங்களின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ விசுவாச வார்த்தைகளை பேசணும், நெகட்டிவா பேசக்கூடாது, நெகட்டிவாவே பேசக்கூடாது. நடக்காது, அது முடியாது, முடியாது, முடியாதுன்னு சொல்றவங்களை கூட
கர்த்தருடைய விசுவாசம் உள்ள வந்துருச்சுன்னா அவங்க முடியும்னு பேச ஆரம்பிச்சு விடுவாங்க. ஆமென். ஆகவே முடியாது நடக்காதுன்னு பேசுவதற்கு பதிலாக கர்த்தர் எனக்கு முடித்து கொடுப்பார். நம்மளால முடியாது, பலத்தினாலும் முடியாது, பராக்கிரமத்தினாலும் முடியாது, ஆவியினால தான் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளையச் செய்கிற தேவனாலே ஆகும். ஹல்லேலூயா. பட்டயத்தினால அல்ல, ஈட்டியினால அல்ல, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய பலன், நம்முடைய இது எல்லாத்தையும் நம்ம நினைக்காம பேசாம கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் செய்வார், எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்று பாசிட்டிவா பேச பேச, விசுவாசமா பேச பேச எல்லாரும் புரிந்து கொள்வார்கள் இவர்கள் விசுவாசிகள் என்று. ஆமென். ஹல்லேலூயா. அதே போல வசனத்தை வாசிங்க, வசனத்தை பேசுங்க. அதிகமாக நம்முடைய இருதயத்தில் வசனத்தை பதித்து வைத்து கொள்ளுங்க. ஆபத்து நேரத்தில் எந்த நேரமானாலும் உங்கள் வாயிலிருந்து விசுவாச வசனங்கள் வெளியே வரட்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும் விசுவாச வார்த்தைகளை பேசுவார்கள். ஆமென். அப்போ விசுவாசிக்கிறவர்களுக்குரிய அடையாளம் என்ன? விசுவாச வார்த்தைகளை பேசுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், விசுவாசிக்கிறவர்களின் அடையாளம் என்ன? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். 1, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. நம்பர் 2, பதறாத வாழ்க்கை, பதற மாட்டார்கள். 3வது, வெட்கப்பட்டு போவதில்லை. 4வது, விசுவாசிக்கிறவர்கள் விசுவாச வார்த்தைகளை அல்லது வசனத்தை அல்லது தேவனை குறித்து அவர்கள் பேசுவார்கள். ஹல்லேலூயா. ஒரு நாளும் பிரச்சனையை பற்றி பேச மாட்டாங்க. ஆண்டவர் சொன்னார் மார்க் 11ஆம் அதிகாரத்தில், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ என்று சொல்லணுமே தவிர இந்த மலையை பற்றி பேசுன்னு சொல்லலை. நம்ம என்ன செய்கிறோம்? பா, எவ்வளோ பெரிய மலை, இந்த மலையை எப்படி உடைக்க முடியும்? இது எவ்வளோ ஹைட் இருக்கும்? இது எத்தனை நாளாக இதில் இருக்குன்னு தெரியலையே. நான் இன்னைக்கு வந்து ஒரு வார்த்தை சொன்னால் இது போயிருமா? இது எப்படிப்பட்ட மலை? இமயமலையை விட பெருசாக இருக்கே. இப்படி தான் நம்ம மலையை பற்றி பேசுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மலையை பார்த்து பேசு, நீ போ, இயேசுவின் நாமத்தில் நீ பெயர்ந்து போ, விசுவாசத்தோடு சொல் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போ விசுவாசிக்கிறவர்கள், இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவங்க என்ன செய்வாங்க? பேசுவார்கள். ஹல்லேலூயா. பிரச்சனை பார்த்து பேசுவார்களே தவிர பிரச்சனை பற்றி பேச மாட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பலவீனம் இருக்குன்னா, எனக்கு தலைவலி வந்துருச்சு, ஐயோ இந்த தலைவலி என்னை என்ன பாடுபடுத்துது, என்னை தூங்கவே விட மாட்டேங்க, எத்தனையோ டேப்லெட் போட்டேன், அவ்வளோதான் பா, இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சது, அவுட், அவ்வளோதான். சொல்ல சொல்ல அன்னைக்கு அவுட், எல்லாமே அவுட்டு. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாரும், கர்த்தர் எனக்கு சகாயர், அவர் என்னை திடப்படுத்துவார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, என் தலையில் உடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும், ஒரு புதிய ஆரோக்கியம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் பலவீனத்தை நாவியே நீ வெளியே போ என்று பேசினா அது அப்படியே நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கிறவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தங்க அப்படி இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது, நம்ம அப்படி இருக்கணும். ஒருவேளை ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம இதில் குறைவுபட்டிருந்தா இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அறிக்கை பண்ணணும். ஆண்டவரே, என்னை ஒரு அப்படிப்பட்ட ஒரு அடையாளங்கள் உள்ள, என்னை பார்த்தாலே சொல்லணும் இவங்க விசுவாசி, இவங்க தேவனை விசுவாசிக்கிறவர்கள், இவர்கள் உலகத்தை கலக்கிறவர்கள், எல்லாவற்றையும் சாதிக்கிறவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்று நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபித்தா கர்த்தர் அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கிறவர்களுக்குரிய அடையாளத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். ஆமென். மார்க் 16:16 வாசிப்போம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவரால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆமென். இதில் 5 காரியங்கள், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் 5 காரியங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கு. எல்லாம் தெரிந்த வசனம் தான், அதனால் பைபிள் ஸ்டடிங்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு விளக்க வேண்டாம்,
இருந்தாலும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களால் நடக்கும் அடையாளங்களாவன அப்படியா தொடங்குவது இந்த வசனம்? விசுவாசிக்கிறவர்களாய் என் நாமத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று என்னை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. ஹல்லேலூயா. நம்ம விசுவாசியா இருந்தா, நம்ம தேவனை விசுவாசித்தா நிச்சயம் நாம் இந்த அடையாளங்களை செய்ய முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் காரியம், ஆண்டவருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சபைகளில் எத்தனையோ பேர் பிசாசினால் பிடிக்கப்பட்டு கஷ்டத்தில் போய்கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிசாசு பிடிச்சவங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். தலைவரி கோலமாக வருவாங்க, இங்கே வல்லமை உண்டுங்கிற பாட்டு பாடினாலே போதும், ஆடுவாங்க. ஆட்டம் ஆடி 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 ஓஞ்சி விழுந்துருவாங்க. பிரதர் அடிக்கடி சொல்லுவாங்க, அது பிசாசு ஓடுதான்னு தெரியாது, அது ஆடும் ஆனால் ஓடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிசாசு எப்படி வருது? உள்ள வஞ்சிக்கிற ஆவிகள் வருது, பொய் சொல்லுகிற ஆவிகள் வருது, பலவிதமான குழப்பங்களை கொண்டு வருகிறது, வியாதிகளை கொண்டு வருகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், பிரிவினைகளை உண்டாக்கி பிசாசு அவர்களை குழப்பி கொண்டிருக்கிறான். அதுதான் பிசாசின் கிரியைகள். இன்னைக்கு நம்ம பிசாசின் கிரியைகளை அடையாளம் கண்டு அந்த கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே துரத்தும் பொழுது கண்டிப்பாக அந்த பிசாசின் கிரியைகள் கண்டிப்பாக போகும். போகுமா போகாதா? 1-2 பேர் தான் ஆமேன்னு சொல்றீங்க. ஆமே. முதல்ல நமக்கே ஒரு விசுவாசம் வேணும். நான் ஜெபித்தா என் ஜெபத்தை கேட்டு பிசாசு ஓடும். ஆமே. விசுவாசிக்கிற நாம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே பொல்லாத பிசாசே நீ வெளியே போ என்று சொன்னா அது போய்த்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இது பிசாசுகளை துரத்துறது மற்றவர்களுடைய வாழ்க்கையில நடக்கிற பிசாசின் கிரியைகளை நம்ம துரத்துறோம். மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களை வேதனைப்படுத்துகிற, அலைக்கழிக்கிற பிசாசின் கிரியைகளை துரத்துவது. ஹல்லேலூயா. லூக்கா 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்க. லூக்கா 9:1. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிசாசுகளை துரத்துவதற்கான வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை முதல்ல விசுவாசிக்கணும். எனக்குள்ளே பிசாசை துரத்துகிற வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு பிசாசு அப்படின்னாலே பயம். பிசாசுனா நீங்கள் பயப்படாதீங்க. அது 2 கொம்பு 3 கொம்புலாம் வச்சுட்டு வராது. அது அமைதியாக நம்மளை விசுவாசிகளாக இருந்தால் நம்மளை பார்த்து பயந்து தான் ஓடுவான் இல்லையா? நம்ம தான் அவனை பெரிய ஆளாக்கிக்கிறோம். ஐயோ பிசாசு வந்துட்டான்ப்பா, பிசாசு அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டான், இப்படி அவனை நம்ம தான் பெரிய ஆளாக்குறோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், என்னிடத்துல இயேசுவின் நாமம் இருக்கிறது, இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பங்களுக்கெல்லாம், கட்டப்பட்ட குடும்பங்களுக்காக நான் ஜெபித்தால் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்படி நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்க சத்ருவின் கிரியைகளை அழித்து ஜெபிக்க பிசாசுகள் ஓடி போகும். ஆமென். அடுத்தது நவமான பாஷை. அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா சர்ப்பங்களை எடுப்பார்கள். இதை சொல்லிட்டு அப்புறம் நவமான பாஷையை குறித்து பார்க்கலாம். சர்ப்பங்களை எடுப்பார்கள். முதல்ல என்ன சொல்லியிருக்குது? பிசாசுகளை துரத்துவார்கள். 2வது சர்ப்பங்களை எடுப்பார்கள். இதை விளக்கணும்னா எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். எபேசியர் 6:16. பொல்லாங்கண்ணியையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாயும். ஹல்லேலூயா. மக்களுடைய வாழ்க்கையில, கஷ்டப்பட்ட மக்கள் வாழ்க்கையில இருக்கிற சத்ருவின் கிரியைகளை நம்ம இயேசுவின் நாமத்துல துரத்துறது. இதுல பாத்தீங்களா, சர்ப்பங்களை எடுப்பார்கள். இது எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான அக்னி ஆஸ்திரங்களை சர்ப்பம் என்ன செய்கிறது? பிசாசு நமக்கு நேராக வீசிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பலவிதமான போராட்டங்கள், இச்சைகள்,
வாக்குவாதங்கள், சண்டைகள், குழப்பங்கள், பில்லி சூனிய கட்டுகள், தரித்திரங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை பிசாசு நமக்கு நேராக அவன் வீசிக்கொண்டிருக்கும் பொழுது விசுவாசம் என்ற கேடகத்தை நம்ம பிடித்தவர்களாய் நிற்கும் பொழுது அந்த சாத்தான் எய்கிற அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் நம்ம என்ன செஞ்சிட முடியும்? எடுத்து தூக்கி வீசி அடிக்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ சர்ப்பங்களை எடுப்பார்கள்னா சர்ப்பங்களை என்ன செஞ்சிருவாங்க? கையில் பிடிச்சு தூக்கி வீசிடுவாங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் எழும்புகிற, நமக்குள்ளே எழும்புகிற, நமக்கு விரோதமாய் சாத்தானால் ஏவப்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை, சர்ப்பங்களின் கிரியைகளை அழிக்கத்தக்க வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். விசுவாசிகள் அப்படின்னா இனிமேல் நம்ம இன்னொருத்தங்கிட்ட போய் என் வீட்டில் இருக்கிற இந்த சர்ப்பத்தை எடுக்க வாங்க, இந்த பில்லி சூனிய கட்டுகளை எடுக்க வாங்க அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் விசுவாசித்தால், விசுவாச கேடகத்தை பிடித்து கொண்டு நின்றா நமக்கு விரோதமாக சாத்தான் ஏவுகணைகளை அனுப்பலாம், எல்லா அக்னி ஆஸ்திரங்களை அனுப்பலாம், சர்ப்பத்தின் கிரியைகளை அனுப்பலாம், பில்லி சூனிய கட்டுகளை அனுப்பலாம். எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்க, தாண்டி செல்ல, மிதித்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. எந்த சாத்தானோ என்கிட்ட வர முடியாது. நீங்க தைரியமா இருங்க. நீங்க சொல்லுங்க, எந்த சத்துருவின் கிரியைகளை என்னை மேற்கொள்ள முடியாது. சத்துருவின் சகல அதிகாரங்களை மேற்கொள்ளுகிற வல்லமையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுது. ஆமே. அது சர்ப்பமா இருந்தா என்ன, சர்ப்பத்தின் கிரியையா இருந்தா என்ன, எப்படிப்பட்ட பில்லி சூனிய கட்டுகளா இருந்தா என்ன, எப்படிப்பட்ட வியாதியா இருந்தா என்ன, எல்லாவற்றையும் நீக்குவதற்கு கர்த்தர் எனக்கு அபிஷேகத்தையும் வல்லமையும் விசுவாசத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அப்ப அந்த சர்ப்பங்களை எடுப்பார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. அதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஒன்று, பிசாசை துரத்துவார்கள். இரண்டாவது, சர்ப்பங்களை எடுப்பார்கள். அடுத்தது, அந்நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அந்த அபிஷேகம் அந்நிய பாஷையாகிய அடையாளம். ஆமென். அந்நிய பாஷைகளை பேச துவங்குவோம். இந்த அந்நிய பாஷை எதற்கு அடையாளம்? வாசிப்போம். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 2 வசனம். 1 கொரிந்தியர் 14:2. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தேவனிடத்தில் பேசுகிறான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் அந்நிய பாஷைகளை பேச பேச ஒன்று புரியும், அவர்கள் தேவனோடு பேசுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப நம்ம விசுவாசம் நம்ம உள்ளத்துல இருக்கும் பொழுது, ஜீவ நதியாகி அந்த ஆவியானவர் பொங்கி பொங்கி வரும் பொழுது நம்முடைய வாயில வருகிற அடையாளம் தான் அந்நிய பாஷை. இந்த அந்நிய பாஷையில பேசும் பொழுது விசுவாசிக்கிறவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுவார்கள். அந்த அந்நிய பாஷை எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால், தேவனோடு பேசுவதற்கு அடையாளமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்நிய பாஷையில ஜெபிப்பார்கள். விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள்? ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறவர்களா இருப்பார்கள். அதே வேளையில் இந்த அந்நிய பாஷை இன்னொரு காரியத்தையும் குறிக்கிறது. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 11 வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:11. கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். அந்நிய பாஷைகளை பேசின அன்றைக்கு 120 பேர் மேல் மாடியில் கூடியிருந்த பொழுது, அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது, அவர்கள் ஒவ்வொருவரும் அந்நிய பாஷையில பேச துவங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த அந்நிய பாஷைகளை அவர்கள் பேசும் பொழுது மற்ற கூடியிருந்த மக்கள் சொல்றாங்க, கர்த்தருடைய தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. ஹல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது ஒன்று தேவனோடு கூட பேசுவார்கள், இரண்டாவது தேவனை ஆராதிப்பார்கள், தேவனை புகழுவார்கள், தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி சொல்லி அவர்களை ஆராதிப்பார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவரை புகழ்ற ஒரு எண்ணம் இருக்குதா? அவரை ஆராதிக்கிற எண்ணம் இருக்குதா? துதிக்கிற ஒரு ஆவி இருக்குதா?
நம்ம உள்ளத்துக்குள்ள விசுவாசம் இருந்தா அவரை துதிக்கிறவர்களாய் மாறுவோம், ஆராதிக்கிறவர்களாய் மாறுவோம், அவரை உயர்த்துகிறவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நவமான பாஷைகளை பேசி 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 ஆண்டவரோடு பேசி அவரை துதித்து ஆராதித்து அவருக்குள் நாம் மகிழ்ந்திருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த பகுதியை பாருங்க. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதில் அந்த சர்ப்பங்களை எடுப்பார்கள் என்பதற்கு இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 18:19. அவர் அவர்களை நோக்கி, சாத்தான் மின்னலை போன வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென், ஹல்லேலூயா. சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கிற வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லா சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை விசுவாசிக்கும் பொழுது சத்ருவின் கிரியைகள் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த அடுத்த பகுதி சாவுக்கேதுவானவைகளை வாசிங்க. சாவுக்கேதுவானவைகளை, சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, அது அவர்களை சேதப்படுத்தாது. ஆமென். சாவுக்கேதுவானவைகளை யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நிறைய பேர் தப்பாக ஒரு அர்த்தம் புரிந்து கொண்டு கிறிஸ்தவர்களிடத்தில் பிற மதத்தவர்கள் சவால் விடும்போது அவங்க சொல்றாங்க, உங்க ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறாரே, நீங்க விசுவாசிகள் தானே, நான் கொஞ்சம் விஷம் கொடுக்குறேன், நீங்க குடிங்க, உங்களை சேதப்படுத்துதா இல்லையா பார்க்கலாம். இப்படியெல்லாம் டெஸ்ட் வைக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, சாவுக்கேதுவான காரியங்களை நாம் சாப்பிட்றாலும் குடித்தாலும் அது ஒன்றும் செய்யாது என்றா, தெரிந்து போய் விஷத்தை போய் எடுத்து குடிச்சிட்டு கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்கிறாரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஏதோ தெரியாமல் ஒரு முறை எலிசா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூழ் காய்ச்சும் பொழுது ஒரு மனிதன் தெரியாமல் பேய் கும்மட்டி காய்களை அறுத்து அந்த கூழில் போட்டு சமைச்சிட்டாங்க. சமைச்ச உடனே அப்போ தெரியல அவங்களுக்கு அதில் விஷம் இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியுது விஷம் இருக்குதுன்னு. தீர்க்கதரிசிக்கு தெரிந்த உடனே அவர் கொஞ்சம் மாவு எடுத்து அதில் போட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்துட்டாரு. அத்தனை பேரும் சாப்பிட்டாங்க. அந்த விஷம் அவர்களை என்ன செய்யலை? சேதப்படுத்தவில்லை. ஆமென். இன்றைக்கு நம்ம எல்லா மாணவர்களும் ரொம்ப பயங்கரமாக போராடினாங்களே. எதுக்காக? மாட்டுக்காகன்னு சொல்லி போராடினாங்க. அவங்க சொன்ன முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, நல்ல மாட்டு பாலெல்லாம் போய் தரையில்லாத பால் இங்கே வந்துருச்சு, அது விஷமாக இருக்குது என்றெல்லாம் சொன்னாங்க. அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு அரிசியும் சாப்பிட முடியாது, ஒரு காய்கறியும் சாப்பிட முடியுமா? முடியாதா? தண்ணி குடிக்க முடியுமா? மினரல் பாட்டில்னு சொல்லிட்டு சாதாரண பாட்டில் அடைச்சி என்ன செய்கிறாங்க? விற்கிறாங்க நிறைய இடத்துல. இதெல்லாம் நம்ம மினரல் வாட்டர்னு குடிக்கிறோம். நல்ல ஹோட்டல்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றோம், நல்ல பழங்கள் நினச்சிட்டு சாப்பிட்றோம். அதில் எல்லாம் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கப்பட்டு இருக்கிறது. நல்ல பெருசாக வரணுங்கிறதுக்காக சிக்கன்லலாம் ஊசி போடுறாங்களாம். அதுலேருந்து வர்ற முட்டை சாப்பிடக்கூடாதான். நம்ம சாப்பிடாம இருக்கோமா? சாப்பிட்டுட்டு இருக்கோமா? சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். இந்த உலகத்தில் வேற வழியே கிடையாது. எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சாப்பாடு ஆகாரங்களை சாப்பிடும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதிகளை விலக்குவேன். அப்போ அந்த அப்பத்தில் தண்ணியில் வியாதி இருக்குன்னு சொன்னாரா? இல்லைன்னு சொன்னாரா? இருக்கு. நீ சாப்பிட்ற அப்பத்தில் வியாதி இருக்குடா. நீ சாப்பிட்ற கொலஸ்ட்ரால் அவ்வளோ சாப்பிட்ற, கொலஸ்ட்ரால் வந்துடும், சுகர் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாம் அது வந்துடும் இது வந்துடும் சொல்லி நம்மளை நல்ல பொருளே சாப்பிடாமாக்கிட்டாங்களாம். ஒன்றும் எனக்கு தெரியல, வித்தியாசமாக இருக்குது. ஆனால் என்ன சாப்பிட்றோமோ நமக்கு கிடைத்ததை ஆண்டவரிடத்தில் சொல்லணும். ஆண்டவரே, நான் சாப்பிட்ற இந்த அப்பத்தை இந்த தண்ணீரை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க
அப்படி சாப்பிடும் பொழுது வியாதிகளை விலக்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதை மட்டும் சொல்லலை, கற்பம் விழுதலும் மலடும் இருப்பதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. இன்னைக்கு சொல்கிறாங்க அந்த மாட்டு பாலை குடித்தா பெண்களுக்கு கற்பப்பையில கோளாறு வரும், குழந்தை பிறக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் பலன். ஆமேன். வசனத்தை நம்புங்க. உலகம் சொல்றது சொல்லிட்டே இருப்பாங்க, ஆனால் நம்ம விசுவாசிக்க வேண்டியது வசனங்கள். ஹல்லேலூயா. கற்பம் விழுதலும் மலடும் இருப்பதில்லை, ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் தான் பூரணப்படுத்த முடியும். ஆகவே என்ன சாப்பிட்டாலும் இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் ஜெபித்துட்டு அந்த வசனத்தின் மேல் விசுவாசம் வைத்து நீங்கள் ஜெபித்து சாப்பிட வேண்டும். அதற்காக ரொம்ப ஓவராக சாப்பிட்றாதீங்க. சிஸ்டர் சொல்லிட்டாங்க ஜெபிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு ஒரு நாளைக்கு 10 முட்டை 5 பிரியாணி பேக்கெட் அப்படி சாப்பிட்றாதீங்க. சரியா? எல்லாமே அளவாக இருக்கணும். அளவாக இருந்தால் தான் சரீரத்துக்கு சரியாக இருக்கும். ஆனால் அதே வேளையில் நம்ம அந்த உணவு மேலேயே சார்ந்துடக்கூடாது. உணவையும் பார்த்து இது சாவு, இது விஷம் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இருக்குன்னு நம்ம நினைக்க வேண்டாம். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமான அந்த உணவை ஆசீர்வதித்து நீங்கள் சாப்பிட்டா கண்டிப்பாக அது விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அது சாவுக்கு ஏதுவானதாக இருந்தால் கூட கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை நமக்குள்ளே இறங்கி ஒரு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தி குழந்தைகளை எல்லாம் பெற்றெடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய சந்ததிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்த பகுதி சொல்லுகிறது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமா. விசுவாசத்தோடு வியாதியஸ்தர் மேல் கைகளை வைத்தால் அந்த விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம் என்ன தெரியுமா? வியாதிகள் மறைந்து போகும். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை எழுப்புவார். ஆமென். நம்ம விசுவாசத்தோடு மற்றவர்களுக்காக ஜெபித்தால் கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், ஏன் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்வாரா? ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிற உங்களை கொண்டுதான் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். ஆமென். அதனால் நீங்கள் விசுவாசிங்க, விசுவாசத்தோடு மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு முறை ஒரு கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது, பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிங்க. பலவீனமாக இருக்கும் பொழுது நீங்கள் கையை வச்சு முதல்ல ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போங்க. ரெண்டாவது, அவங்க கொடுக்குற அந்த டேப்லெட்டை அந்த தண்ணியை நீங்கள் கொடுக்கும் பொழுது ஆசீர்வதித்து விசுவாசத்தோடு நீங்கள் கொடுங்க, அற்புதம் நடக்கும்னு சொன்னேன். அதை கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு தகப்பன் அந்த கூட்டத்துக்கு வரும்பொழுது அவங்களுடைய பேர பிள்ளைக்கு 4 நாட்களாக ஃபீவர் குறையலை. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, 105 104 இப்படியே இருந்திருக்கு. அப்போ இந்த மீட்டிங்க்கு அந்த குடும்பத்தினர் ஒரு கஷ்டப்பட்டு கூப்பிட்டதுனால, வருந்தி கூப்பிட்டதுனால வேதனையோடு வந்து உட்கார்ந்துருந்தாராம். அப்போ நான் பேசும்பொழுது இந்த வசனம் அவர்களை டச் பண்ணதுனால விசுவாசத்தோடு நேராக வீட்டில் போய் அந்த டேப்லெட்டை கொடு, சாப்பாடை கொடு என்று மருமகளிடத்தில் கேட்டு வாங்கி இவர் கையை வச்சு ஜோம் பண்ணி குழந்தைக்கு கொடுத்துட்டு தலையில் கையை வச்சு ஜோம் பண்ணிட்டு விசுவாசத்தோடு அவர் முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணிட்டு படுத்துட்டாராம். அடுத்த நாள் காலையில் அந்த ஜுரம் எங்கே போச்சுனே தெரியல. உடனே எனக்கு ஃபோன் பண்ணார், சிஸ்டர் நீங்கள் நேற்று சொன்னபடியே கர்த்தர் இன்றைக்கு என் பேரனுக்கு சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். இதுதான் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். வியாதி வந்தோடனே பயப்படக்கூடாது. முதல்ல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். டாக்டர்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லலை, பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை. ஆனால் எவ்வளோ டேப்லெட் போட்டாலும் அந்த டேப்லெட்டை நம்முடைய சரீரத்தில் உள்ள வியாதியை நீக்க வைக்கிறது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அதை முதல்ல விசுவாசிங்க. ஆமென். அப்படி விசுவாசிக்கும் பொழுது உங்களால் நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், அவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு ஏதுவானதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்கும் பொழுது அவர்கள் சுகத்தை பெறுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த விசுவாசிக்கிறவர்களுக்குரிய அடையாளங்களும் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களையும் குறித்து ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம விசுவாசிக்கிறபடியினால நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய அடையாளங்கள், நம் மூலமாய் காணப்பட செயல்பட வேண்டிய அடையாளங்கள்
இந்த ரெண்டத்தையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் வீட்டில் போய் மெடிடேட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும்னு கேளுங்க, வாஞ்சியுங்க. கர்த்தர் உங்களை ஒரு அடையாளமாக வைப்பார். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, இந்த வசனங்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசினதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டு நிறைய காரியங்களில் நாங்கள் குறைவுடவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் எங்களோடு கூட பேசினீர். எங்களை வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ, பதறாத வாழ்க்கை வாழ, வெட்கப்படாத வாழ்க்கை வாழ, ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்க. விசுவாச வார்த்தைகள் பேசுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் பேசுகிற வார்த்தை அநேகரையும் எங்களையும் தட்டி எழுப்பட்டும் கர்த்தாவே. அதே வேளையில நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, எங்கள் மூலமாய் இனிமே வியாதியஸ்தர்கள் குணமாவார்கள், பிசாசுகள் ஓடி போகும், சத்ருவின் சகல கிரியைகள் அழிக்கப்படும், சாவுக்கேதுவான எந்த காரியங்களும் எங்களை சேதப்படுத்தாது. நவமான பாஷைகளை பேச எங்களுக்கு கிருபை கொடுக்க போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இப்படிப்பட்ட அடையாளங்களால் அவர்களை நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக, நீ நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. துதி கன மகிமை எல்லாமுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில நீங்க எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.